பாருங்கள் நான் பாருங்க மாவு வந்து பழைய மாவு தான், அதாவது இன்றைக்கெல்லாம் 2 நாள் ஆகுது மாவு. பாருங்கள் இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி தோசை சுட்டலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சாச்சு. இன்னைக்கு தோசை ஊற்றிடலாம். பாருங்கள் அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டுக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா 4 பொடிப்படியாக நறுக்கி வச்சு கரைக்கிறேன். வெங்காயம் 1 கைப்பிடி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுருவாங்க, நான் இல்லை ஃபுல்லாக எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு சிம்பிளாக பண்ணுறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கலாம். லைட்டாக வணக்கினா போதும். ரெண்டு உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டலாம். ஒரு முள்ளங்கி அதையும் துருவி வச்சுட்டு போட்டுக்கலாம். லைட்டாக பச்சை வாசம் போடுறதுக்காக நான் இதில் வணக்கிறேன். பெருங்காயத்தூள் நுணுக்கிருக்கிறேன், அதை போட்டலாம். கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டலாம். பச்சையாகவும் போடலாம், நான் வந்து இதில் கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசம் மட்டும் போகுது அப்படின்னு மட்டும் போடுறேன். குழந்தைகளுக்கு வந்து இதில் சுட்டு கொடுக்கும்போது புளிச்ச மாவில் செஞ்ச தோசை மாதிரியே தெரியாது, அதனால தான்.
வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு தோசை மாவில் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஊற்றிருக்கேன். இந்த தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு லைட்டாக மூடி வச்சலாம். அதுக்குள்ளே 2 முட்டை ஊற்றி மிளகு உப்பு போட்டு கலக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், மஞ்சத்தூள், மிளகு, பாருங்கள் சைடில் உப்பு, முட்டை 2 நல்லா கலக்கிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சு தான் தோசை வந்துட்டு. மூடி எடுத்துடலாம். தோசை பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. அவையில் முட்டை இது மேலே ஊற்றிடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வச்சாச்சு. நல்லங்க அப்படி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம்.
தோசை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. அதிக நேரம் வேக வைக்க தேவையில்ல, 2 நிமிஷம். நான் திருப்பி போட்டது மட்டும் 2 நிமிஷம், ஏன்னா நம்ம முட்டையோட சேர்த்துருக்கோம்ல, அதனால். பாருங்கள் தோசை ரெடி ஆகிடுச்சு, கலர்ஃபுல்லான தோசை. அதை சிம்மில் வச்சுக்கலாம். அதுபோல் மீதி தோசையை சுட்டுக்கலாம். மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம், சுற்றி எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இது வந்து மூடி போட்டு வேக வைக்காமையே சிம்மு அடுப்பை இதிலே வச்சு வேக வைக்கலாம். முட்டை வச்சுக்கலாம். நம்ம காய் வந்து ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி விட்ருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப வேகணும்னுலாம் கிடையாது, லைட்டாக நம்ம இந்த காயில் வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றது தான். குழந்தைகளுக்கோசரம் தான் நான் இது பண்ணியிருக்கேன், இல்லைன்னா அப்படியே காய் திருவனது வந்து அப்படியே போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அவசரப்பட்டு திருவிட்டேன். பாருங்கள் தோசை ரெடி ஆகிடுச்சு. வெயிட்டாக இருக்கிறங்காட்டி அப்படியே பிஞ்சு வச்சு தோசை அதே மாதிரி சுட்டுலாம்.
கொஞ்சம் தண்ணி ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை பூரா ஊற்றிடுறேன். மிளகெல்லாம் அப்படியே அடியே வந்துச்சு. நல்லா வேகட்டு பார்க்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டேன். பாருங்கள், தோசை எவ்வளோ அழகாக இருக்குங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ